ஜெய்பீம் நமோ புதாயம். இந்த வார ஞாயிறு தம்ம உரையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு புது டாபிக். இது 43ஆம் பாகத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தம்மம் நூலிலிருந்து இதுவரை நூல் 4. அதுல பகுதி 4ல நம்ம ஒவ்வொரு டாபிக்கா புத்தருடைய பேருரைகள் அதை பார்த்துட்டு வரோம். இல்லறம், நல்லொழுக்கம், நன்னெறி, இது 3 முடிச்சிட்டோம். இந்த வாரம் நம்ம நிப்பானா பார்க்க போறோம். நிப்பானா பத்தி புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதா. ஏன்னா பௌத்தத்துல நிப்பானா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் பௌத்தத்தின் இலக்கு. அதாவது நிப்பானா தான் ஒவ்வொரு பௌத்தருக்கும் குறிக்கோளா இருக்கும். நிப்பானா அடையிறது தான் நம்மளுடைய பர்பஸ் அப்படின்னு நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். இப்போ இந்த நிப்பானாங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதானே அதை நம்ம நோக்கி போக முடியும். அந்த நிப்பானா என்ன அப்படிங்கிறத புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். ஸ்ராவஸ்தியில அனந்த பெண்டிகரோட ஆசிரமத்துல புத்தர் ஒரு நாள் தங்கி இருக்கிறாரு. கூடவே சாரி புத்தரும் தங்கி இருக்கிறார். அப்போ புத்தர் சொல்றாரு, பிக்குகளை பார்த்து, தானம் ஏற்போரே, வந்து ஆர்ம்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ம்ஸ்மேன்னா அவங்க தானம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறவங்க, அவங்க தான் பிக்குகள். ஸோ பிக்குகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு தானம் ஏற்போரே அப்படின்னு அடிக்கடி புத்தர் பயன்படுத்துவாரு. அந்த மாதிரி தானம் ஏற்போரே, இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எடுத்துக்கிறத விட என்னுடைய போதனைகளை நீங்க எடுத்துக்கிறது தான் நல்லது. அது கூட நான் உங்க மேல இருக்கிற கருணையினால நான் என்னுடைய போதனைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம போய் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஆசைப்படுறோம் இல்லையா? அதை விட புத்தருடைய போதனைகளை எடுத்துக்கிறதுக்கு நம்ம அந்த ஆர்வத்தை செலுத்தணும். எதுக்காக அப்படின்னா அது நம்மளுடைய நல்லதுக்காக. அப்போ புத்தர் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா புத்தருடைய போதனையை தெரிஞ்சுக்கிறதுல அவன் ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அது மாதிரி புத்தர் சொல்றார் அந்த பிக்குகள் கிட்ட, நீங்க இந்த பொருட்களை, உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை விட என்னுடைய போதனைகளை எடுத்துக்கிறதுல நீங்க ஆர்வத்தை காட்டணும். அதுவும் உங்களுடைய நன்மைக்கு தான், உங்க மேல இருக்கிற அன்புனாலும் கருணையினாலும் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறைக்கு போயிடுறாரு. அப்ப அங்க பிக்குகள்லாம் கூடியிருக்காங்க. அவங்களுக்கு உடனே அந்த சந்தேகம் வருது. சரி, அவர் புத்தருடைய போதனைகள்ல ரொம்ப முக்கியமானது நிப்பானா, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு, அப்போ சாரி புத்தர் அங்க இருக்கிறார். சாரி புத்தர் கிட்ட கேட்கிறாங்க, நிப்பானானா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சாரி புத்தர் யார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சாரி புத்தர் புத்தருடைய தலைமை சீடர்கள்ல ஒருத்தர். மொஹல்லானாவும் சாரி புத்தரும் தலைமை சீடர்கள். அது ஒரு வலது கை இடது கைங்கிற அளவுக்கு அந்த காலத்துல பேசப்பட்டவர்கள். புத்தர் எங்க போனாலும் அங்க போவாங்க. புத்தர் அளவுக்கு ஞானம் அடைந்த இந்த 2 தலைமை சீடர்கள் இவங்க சாரி புத்தரும் மொஹல்லானாவும். இவங்களுடைய ஸ்தூபிகள் கூட இருக்கு. சாரி புத்தருக்கும் மொஹல்லானாக்கும் தனித்தனியா ஸ்தூபிகள் இருக்கு. நாலந்தால நம்ம சாரி புத்தருடைய ஸ்தூபியை நம்ம பார்க்க முடியும். நிறைய பழைய காலத்து பௌத்த சிலைகள்ல சாரி புத்தர் மொஹல்லானா சிலைகள் நம்ம பார்க்கலாம். அந்த சாரி புத்தர் தான் அப்போ இருக்கிற ஒரு புத்தருடைய சேர்ந்து சமகாலத்துல வாழ்ந்தவர், புத்தருடைய தலைமை சீடர். புத்தர் காலத்திலேயே, புத்தருக்கு முன்னாடியே இறந்தும் போயிடுறாங்க சாரி புத்தர் மொஹல்லானாவும். அந்த சாரி புத்தர் தான் அப்போ பிக்குகள் கிட்ட பேசுறாரு, நிப்பானா பத்தி சொல்றாரு. இது நேரடியா புத்தருடைய விளக்கத்தை தான் அவர் சாரி புத்தர் சொல்றாரு. இதை தான் நம்ம புத்தரின் பேருரைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் சாரி புத்தர் வாயிலாக புத்தருடைய எக்ஸ்பிளனேஷன், நிப்பானானா என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கப்போம். மோகம், அதாவது எந்த ஒரு பொருள் மேலையும் நம்ம ஒரு அதீத மோகம், பற்று வைக்கும் பொழுது அது சோகத்துல முடிவு பண்ணிடும். இதுதான் பேசிக் லா ஆஃப் நேச்சர். டிசையர் லீட்ஸ் டு டேஞ்சர். நீங்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது மேல நீங்க பற்று வச்சீங்கன்னா அது கண்டிப்பா துக்கத்துல தான் கொண்டு போய் முடியும். இது மாத்தவே முடியாது. இது லா ஆஃப் நேச்சர். இது நமக்கு தெரியறது இல்லை. நம்ம ஒரு விருப்பப்படுறோம் ஒரு பொருளை, அதை அடையிறோமோ அடையிலையோ, அடுத்தது திருப்பி விருப்பப்படுறோம், திருப்பி அதை அடையிறதுக்காக போறோம். அதை அடைஞ்சா தற்காலிகமா ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அடையலைன்னா ஏக்கம் கிடைக்குது. திருப்பி உடனே அந்த பொருள் மேலேயோ அல்லது இன்னொரு பொருள் மேலேயோ நம்ம
பற்று வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். வாழ்நாள் முழுவதும் எதன் பின்னாடியும் நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கிறோம். ஒன்று அது கிடைச்சதுன்னா அது வந்து அந்த சமயத்துல தற்காலிகமா ஒரு திருப்தி கொடுக்குது. ஆனாலும் அதோட நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிடுறது இல்லை. அதுல இருந்து அடுத்த ஸ்டெப் நம்ம போய் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தேடல் தான் வாழ்க்கையாவே ஓடிட்டு இருக்கு. அப்போ இந்த தேடல் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அதனுடைய பின் விளைவுகள் வந்து சோகம், துக்கம், ஏக்கம், ஏமாற்றம் இந்த மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் நேச்சர். இதை வந்து மாற்றவே முடியாது. அப்போ எந்த ஒரு பொருளின் மீதும் மோகம் வைப்பது மோசமான விளைவுகளை தான் தரும். அந்த மோசமான விளைவுகள் நம்ம மனசுக்கு வந்து சோகத்தை தரும். இப்ப இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றோம். ஏன்னா எல்லாரும் வந்து நிம்மதியா இருக்கணும், நம்ம வந்து ஏமாற்றம் அடையக்கூடாது, துக்கப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, சோகப்படக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாம் விரும்புறோம். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா அது தவிர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் மத்திய பாதை. அதாவது மத்திய பாதைன்னா என்ன? மிடில் பாத். மிடில் பாத்னா என்ன? இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் மீது ஆசை வைக்கிறோம். ஆசையே இல்லாம வாழ முடியாது. ஆனா அதே சமயத்துல ஆசையும் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரீம்ல எதுவுமே தேவையில்லை அப்படின்னு இருக்க முடியாது. அப்படின்னா வாழவே முடியாது. அதே சமயத்துல ரொம்ப அதீத ஆசை, அது மேல பற்று, பேராசை, அது வேணும் வேணும் அப்படின்னு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்ததுனாலும் நிம்மதியா வாழ முடியாது. அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பாதை இருக்கணும் இல்லையா? So நம்ம ஆசையும் இருக்கணும், தேவையும் படணும். ஆனா அதே சமயத்துல அது நமக்கு துக்கத்தையோ ஏமாற்றத்தையும் கொண்டு போயிடக்கூடாது. அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாதை தான் மத்திய பாதை. இந்த பாதை என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு சரியான பார்வையை கொடுக்கும், சரியான புரிதல் கொடுக்கும். ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இது வந்து நம்ம அதை நோக்கி போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த விஸ்டம், அறிவு இருக்கு இல்லையா, அது கொடுத்துருச்சுன்னா நம்ம மனசு வந்து அது பின்னாடி போய் அது வந்து ஏமாற்றம் அடையிறதுக்கு வழி இல்லாம நம்ம வந்து ஒரு விஷயத்த இந்த விஷயம் நம்மளால முடியும், இது நமக்கு தேவைப்படும், இது வந்து நமக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சக்தி நம்ம மனசுக்குள்ள இருந்தது அப்படின்னா நம்ம எதெல்லாம் நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்குமோ அந்த விஷயம் பின்னாடி மட்டும் நம்ம போகிறதுக்கு நம்மளை நம்மளே பழகிக்குவோம். எதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுருமோ அந்த இடத்துல நம்ம போகாம நம்மளை நாமே பாதுகாத்துக்க முடியும். இந்த மத்திய பாதை தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிறதும் தேவையான விஷயங்களை நோக்கி சரியான முயற்சியை எடுத்து அதை அடைந்து நம்ம நிம்மதி அடையிறதும். இந்த மத்திய பாதை தான் வந்து நமக்கு வந்து விஸ்டம். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அறிவு. இந்த அறிவு இருக்கிறவங்க மத்திய பாதையில கரெக்டா போயிட்டு நிம்மதியா வாழ்ந்துருவாங்க. அறிவு இல்லாதவர்கள் ஒண்ணு ஓவரா ஆசைப்பட்டு பிரச்சனையில போயிடுவாங்க, இல்லைன்னா எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம சோம்பலோட இருந்து தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இல்லாம ஒரு சரியான மத்திய பாதை போனோம் அப்படின்னா அது நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும். இப்ப அந்த எது அந்த மத்திய பாதை? இந்த மத்திய பாதை எதுங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்றது? இப்போ ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம வந்து அந்தந்த சூழல்ல நம்மளுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரியான முடிவை எடுக்கணும். இது வந்து ஒவ்வொரு தனி மனிதன் கையில தான் இருக்குது. யாருமே வந்து இதுதான் மத்திய பாதை அப்படின்னு நிர்ணயிச்சு கொடுத்துட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் என்ன நடக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே யாரும் வந்து எழுதி வச்சிருக்க முடியாது ஒரு புத்தகத்துல. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒருத்தர் கூப்பிடுவான், நீ வந்து போகணும், இல்லை போகக்கூடாது, போனா நல்லது போகலன்னா கெட்டது அப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு புக்கில் போய் தெளிவாக எழுதி வைக்க முடியுமானா அந்த மாதிரி சாத்தியமே கிடையாது. அது அவங்கவுங்க சூழல்ல அந்தந்த டைம்ல அவங்கவுங்க எடுக்க வேண்டிய முடிவு. ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு, இன்னைக்கு நம்ம அவர் கூட போனோம்னா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறது அது அந்த மனிதன் அந்த சூழல்ல வந்து கூப்பிடுற மனிதனையும் பொறுத்து, இவனோட நிலைமையும் பொறுத்து, அதனுடைய முன்னாடி நடந்த நிகழ்வுகள் பொறுத்து, எதுக்காக கூப்பிடுறாங்கிறத பொறுத்து அவனே முடிவு பண்ணும். சரிங்களா? இப்ப இந்த வந்து இதுதான் விஸ்டம், இந்த அறிவு. அது வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்க்க முடியும் ஒழிய இதை நிர்ணயம் பண்ணி முன்கூட்டியே இதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் தப்பு அப்படின்னு யாராலையும் எழுத முடியாது. எது சரி எது தப்பு அப்படிங்கறது நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுவும் அந்த முடிவும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா நோக்கம் என்னவா இருக்கணும்னா நம்ம வந்து பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கணும். அந்த டிசிஷன் எடுக்கிறது தான் மத்திய பாதை. இந்த டிசிஷனை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் என் வழி மார்க்கம். அவ்வளவுதான். சிம்பிளா இப்ப வந்து பௌத்தத்தினுடைய இலக்கு அப்படின்னா நிப்பானா தான். அந்த இலக்கை நோக்கி போறதுக்கு என்ன வழி அப்படின்னா என் வழி மார்க்கம். அப்புறம் எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து திரும்ப திரும்பி நன்னெறியில பார்க்கும் பொழுது என் வழி மார்க்கத்துல தான் திரும்ப திரும்பி வந்துடும்.
இப்ப இந்த எண்வழி மார்க்கம் தான் பௌத்தத்தின் அடிப்படை. அதுதான் பௌத்தமும். எண்வழி மார்க்கத்தை யார் ஒருத்தவங்க பின்பற்றாங்களோ அவங்களுக்கு சரியான பாதை வந்து தெரிஞ்சிடும், ரைட் வியூ. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் இது நம்ம முடிவு எடுக்கணும், இதை இப்படித்தான் முடிவு எடுக்கணும், இது நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சரியான புரிதலையும் சரியான கண்ணோட்டத்தையும் கொடுக்கறது தான் விஸ்டம். அதுதான் பௌத்தத்தின் பேரறிவு அப்படின்னு சொல்றோம். பேரறிவு அப்படின்னா எல்லா விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நிறைய பேசுறவங்க பேரறிவு அப்படி கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன வழின்னு யார் ஒருத்தன் சரியான முடிவை எடுத்து நிம்மதியா வாழ்றானோ, தனக்கும் பிரச்சனை இல்லாம அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு வாழ்க்கையை ஓட்ட முடியுதோ அவனுக்கு சரியான வியூ இருக்கு, நல்ல கண்ணோட்டம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுதான், இந்த அறிவை தான் நோக்கி நம்ம எல்லாம் போறோம். ஏன்னா அந்த அறிவு மட்டும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடிய அல்லது நமக்கு துக்கம் அளிக்கக்கூடிய அல்லது பிரச்சனை அளிக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம வந்து செய்ய மாட்டோம், நம்மளே தவிர்த்துருவோம். அது சப்கான்ஷியஸா நம்ம மைண்ட் வந்து ட்ரெயின் ஆயிடும். இப்ப நம்ம வந்து சாலையில நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது முள்ளு அல்லது ஒரு பள்ளம் இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம எப்படி போயிட்டே இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம பாட்டு நம்மளுடைய இலக்கை நோக்கி நிம்மதியா போயிட்டே இருக்க முடியும். இந்த அறிவு கொடுக்கறது தான் பௌத்தத்தின் பன்யா, அதாவது ரைட் வியூ. இந்த ரைட் வியூ எப்படி அடையிறது ஒரு மனுஷன் அப்படின்னா அதற்கான ஃபார்முலா தான் இந்த எண்வழி மார்க்கம். அப்ப இந்த ரைட் வியூ அடையிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்மளை நாமளே பழகிக்கிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், இந்த ரைட் வியூவை நோக்கி இந்த ரைட் வியூ நமக்கு இருக்கணும், நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம யாரையும் கஷ்டமும் நம்ம வாழணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வேணும். அதுதான் ரைட் இன்டென்ஷன், சரியான எண்ணம். இந்த ரைட் இன்டென்ஷன் தான் புத்திசம்ல எண்வழி மார்க்கத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ள நுழையிறோம். இந்த எண்வழி மார்க்கத்தில் சரி பௌத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், பௌத்த வாழ்வியல் முறையை நம்ம பின்பற்றணும். அதன் மூலம் நமக்கு வந்து பௌத்தத்துல இந்த உயர் ஞானம் கிடைக்கும். உயர் ஞானம்ங்கிறது என்னன்னா நம்மள நம்ம நிம்மதியா வழி நடத்தக்கூடிய வழிமுறையை எல்லா சூழல்லையும் நம்ம அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு கணத்துல நம்ம வந்து சரியான முடிவெடுக்கக்கூடிய அறிவு நம்ம பெற்றுக்கொள்வது தான் ரைட் வியூ. ஸோ அந்த ரைட் வியூ நமக்கு வேணும் அப்படிங்கிற ரைட் இன்டென்ஷன் வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஒழுக்கத்தை பின்பற்றணும். அந்த பஞ்சசீல ஒழுக்கம், அது வந்து ரைட் ஸ்பீச், சரியான பேச்சு, சரியான செயல், அப்புறம் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு சரியான வாழ்வாதாரம். இது மூணையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். அப்போ வந்து நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும், ரைட் எஃபர்ட் எடுத்து நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அப்புறம் நம்ம வந்து கவனமா எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலை மேல மட்டும் தனியா கவனம் வைத்து நம்ம அலர்ட்டா விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா அப்ப நமக்கு இந்த வாழ்க்கையில புரிய ஆரம்பிக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம சரியான முடிவு எடுக்கிறோம், எந்தெந்த விஷயங்கள்ல தவறான முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கறத நம்மளே லேர்ன் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான். கார் ஓட்டும் போது முதல்ல ஓட்ட ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து தெரியாது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, ஸ்டியரிங் எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, கார் ஒரு பக்கமா எழுதிருக்கோம். ஆனா நம்ம வந்து பழக பழக நம்ம வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல வரோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்ட ஆரம்பிக்கும் போது கரெக்டா நம்ம பாதையில நம்ம போறோம். கவனமா ஓட்டும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளால ஓட்டிட்டு போக முடியுது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகுது, நம்ம நம்மள அறியாம நம்ம வந்து காரை வந்து சரியான பாதையில செலுத்தி போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இது இருக்காது. இந்த கண்ட்ரோல்ல இல்லைன்னு உடனே நம்ம என்ன பண்றோம், மேல இருந்து யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மக்கள் வந்து இந்த கடவுளை மையப்படுத்தும் எல்லா தத்துவங்களும் அதுதான் சொல்லி கொடுக்குது, கடவுளை போய் திருப்திப்படுத்துறோம், கடவுள் ஒருத்தர் நம்மளை இயக்குறாரு. ஆனா பௌத்தம் என்ன சொல்றது, நம்மளே தான் இயக்கிக்கிறோம். அப்ப அந்த இயக்கத்தை வந்து நம்ம பயிற்சி எடுத்து கண்ட்ரோல்ல வச்சுட்டோம்னா நம்ம பர்ஃபெக்டா நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியும். இந்த லேர்னிங் ப்ராசஸ் தான் வந்து எண்வழி மார்க்கம். இந்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுறது தான் நிப்பானாக்கான வழிமுறை. அப்போ நிப்பானா நம்ம போய் அடைய முடியும் அப்படி. அப்ப என்ன, ஒரு பற்று, பற்று எது மேலையும் நீங்க வந்து சரியான ஆசையை வைக்காம தவறான ஆசையை வைத்தோம்னா அது பற்று, அது வந்து துக்கத்துல கொண்டு போய் முடிச்சிடும். அப்ப இது பற்று அப்படிங்கிறத தாண்டி கோபம், பிறருக்கு தீங்கிழைக்கும் எண்ணம், பொறாமை, கஞ்சத்தனம், பேராசை, சுயபெருமை, தற்பெருமை,
தலைக்கணம், ஏமாற்று வேலை, சோம்பல், இவை எல்லாமே மோசமான விளைவுகளை தான் தரும். இது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம வந்து அதை பின்பற்றணும்னா கண்டிப்பா அதனுடைய விளைவு வந்து மோசமா தான் இருக்கும். ஆனா என்ன, நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது. நம்ம அது மேல கவனத்தை வைக்கிறது கிடையாது. நம்ம இந்த மாதிரி செஞ்சதுனாலதான் இந்த தவறான விளைவு நமக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கறத நம்மள நாமே கத்துக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு உடனே அடுத்த இது ஏதோ சரி என் தலையெழுத்து இந்த மாதிரி நடந்து போச்சு, இல்ல சாமி நம்ம தன் சோதிக்கிறாரு அப்படின்னு யார் மேலேயோ பழிய போட்டுட்டு அந்த விஷயத்துல கிடைக்க வேண்டிய நம்மளுடைய லெசன் பாடத்தை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஆனா பௌத்தம் என்ன சொல்லி தருதுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்க சொல்லுது. நம்மளுடைய விளைவுகள் நல்ல விளைவா இருந்தாலும் சரி, இல்ல தவறான தீய விளைவா இருந்தாலும் சரி, இந்த விளைவு ஏன் வந்துச்சு அப்படின்னு அந்தந்த நிலைமையில அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி பார்த்து கத்துக்கிறதுக்கு நமக்கான அறிவை கொடுக்குது. இதுதான் விஸ்டம். அப்படி கத்துக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மனதை நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா எந்த பாதை சரியான பாதை, எந்த பாதை தவறான பாதைங்கிற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அறிவு, இதுதான் வந்து உயர் அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க, ஒரு சோம்பலா இருந்தா சோம்பேறித்தனமாவே இருந்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து பிரச்சனை தான் வரும். அமைதியா ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இருக்கிறது நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். நமக்கு வந்து இன்பமா தான் இருக்கும். எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்த இடத்துல அப்படியே ஒரு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறது. ஆனா எவ்வளவு நாள் அப்படி இருந்துட முடியும்? உடனே நம்மளுடைய ரிசோர்சஸ் நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய செல்வம் சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் சாப்பிட கூட முடியாது. அந்த சந்தோஷம் எல்லாம் ஒரே நாள்ல காணாம போயிடும். அப்போ இதை உடனே அப்போ துக்கத்தை கொண்டு போய் முடிச்சிடும். அப்போ இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் நல்லது அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதா இருந்ததுன்னா அந்த விஷயம் நம்ம கூர்ந்து கவனிச்சு நம்ம அடுத்த வாட்டி செய்யாம நம்மளை நாமே பாடம் எடுத்துக்கிறது தான் வந்து பௌத்தத்துல இந்த விஸ்டம். இந்த வழிமுறை தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது என் வழி மார்க்கம். அப்ப இந்த மாதிரியான தீய விஷயங்கள் வந்து விடுபட்டு ஒரு ரைட் வியூ கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து என் வழி மார்க்கத்தின் நோக்கம். அப்ப மத்திய பாதை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எந்த ஒரு விஷயத்திலையும் சரியான முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியா வாழ்ந்துட முடியும். தவறான முடிவு எடுத்தோம்னா அதனோட பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் லா ஆஃப் நேச்சர். அப்ப இந்த மத்திய பாதையை எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படின்னா அதுதான் என் வழி மார்க்கம். அப்ப அந்த என் வழி மார்க்கத்தை யார் ஒருத்தவங்க பின்பற்றாங்களோ அவங்களுக்கு ரைட் வியூ கிடைக்கும், மத்திய பாதை கிடைக்கும். அந்த மத்திய பாதையில அவங்க வாழும்போது அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இப்ப இந்த மன அமைதி, அந்த என் வழி மார்க்கம் தான் நமக்கு வந்து மன அமைதி, சுய பரிசீலனை, ஒரு இன்சைட். நம்ம வந்து இதை ஏன் செய்யறோம், இதை என்ன செய்ததுனால இந்த விளைவு வந்தது, நம்ம மைண்டு என்ன மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு எண்ணங்கள் அப்படின்னு நமக்கு வந்து தெரியறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஒரு இன்னொரு மனிதனை பார்க்குற மாதிரி நம்ம மைண்டை நம்மளே பார்க்கறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த தியானம் கொடுக்குது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு தேர்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ், எந்த ஒரு விஷயத்த நடந்தாலும் இது எனக்கு அப்படின்னும் போது நமக்கு அந்த சிந்தனை வந்து ஒரு தெளிவாகவே இருக்காது. ஏன்னா அங்கதான் பற்று வந்துடுது உள்ளார. பற்று நம்ம மேல வந்த உடனே நம்மளால முடிவு எடுக்க முடியாது. இதே கொஞ்சம் இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம உடனே ஒடிஞ்சு போயிடுறோம், நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது, ஐயோன்னு மனசு பதட்டமாகும். ஆனா அதே விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு நடந்தா அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமையில இருப்போம். இந்த ஒரு கிளவுடிங் ஆஃப் தாட்ஸ், நம்மளுடைய சிந்தனையை வந்து தெளிவில்லாம ஆக்குறது எது அப்படின்னா இது நானு, இது எனக்கு, இது என்னுடைய இது அப்படிங்கிற அந்த பற்று நம்ம மேல இருக்கு. இதே ஒரு செகண்ட் வந்து இது வேற யாருக்கும் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலோட நம்ம அந்த விஷயத்தை அணுக ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுல எது சரியா பண்ணணும் எது சரியா பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த தேர்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்மளை பார்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கறது தான் தியானம். அதை தான் வந்து பௌத்தத்துல அந்த சீல சமாதி பஞ்ஞா அப்படிங்கிற இடத்துல, சமாதி அப்படிங்கிறதுக்கு கீழே சீலம்ங்கிறது ஒழுக்கம், சமாதிங்கிறது நம்ம மனதை பழக்கப்படுத்துறது, பஞ்ஞாங்கிறது அதன் மூலம் நமக்கு நல்ல அறிவு கிடைக்கும். இந்த மத்திய பாதை எதுங்கிறத செலக்ட் பண்ணக்கூடிய அறிவு கிடைக்கும். இந்த விழிப்புணர்வு அடைந்த நிலை தான் நிப்பானம். ஸோ எப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட்னஸ், நம்ம மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த எண்ணம் வந்து ரைட்டா தப்பா, நம்ம எந்த பாதையில போகணும், எந்த பாதையில போனா நமக்கு வந்து மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாம நம்ம பீஸ்ஃபுல்லா இருந்துட முடியும் அப்படிங்கிற புரிதல் கிடைக்குது இல்லையா, இந்த அலர்ட்னஸ், இதுதான் வந்து நிப்பானம். அப்போ நிப்பானா என்ன அப்படின்னா என் வழி மார்க்கத்தை பின்பற்றுறது தான் நிப்பானம்.
அந்த பாதை தான் நிப்பானா. அந்த பாதையில நம்ம போக ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து நிப்பானால இருக்கிறோம்னு அர்த்தம். நன்வழி மார்க்கத்தை நம்மளுடைய வாழ்வியல் முறையில நம்ம டெய்லி பின்பற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம நிபானால எழுதுறோம்னு அர்த்தம். நிபானாங்கிறது என்ன? மன நிம்மதி. அதாவது நமக்கு வந்து ஆக்சுவல் மீனிங் வந்து நிபானா அப்படின்னா ப்ளோன் அவுட். அதாவது ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்க மெழுகுவர்த்தி டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம ஊதுன உடனே ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலைமை தான் நிபானான்னு பேர். அப்ப எது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம மைண்ட்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பற்று. ஒண்ணு மேல விருப்பு, இல்லைன்னா ஒண்ணு மேல வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பு மாறி 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 நம்மளுடைய லைஃப்ல போயிட்டே இருக்கு. இப்ப இந்த விருப்பு வெறுப்பை நோக்கி நம்ம போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அனிச்சா எல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாது. அப்ப நிரந்தரம் இல்லைன்னும் போது நம்ம எதிர்பார்க்கறது அந்த இடத்துல நடந்தே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. அப்ப நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலன்னா நமக்கு ஏமாற்றம். இந்த ஏமாற்றம் தான் துக்கம். அப்ப இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு சூழல் ஒரு மனுஷன் இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் நிப்பானா, ப்ளோன் அவுட். அந்த எரியிறது வந்து பற்று. இந்த பற்று எப்போ அணைஞ்சு போதோ அப்போ அது நிப்பானான்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல நமக்கு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா, என்ன நம்ம செஞ்சாலும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக எதுவுமே செய்யாம கிடக்கிறது அப்படியே அப்படிங்கிறது கிடையாது. ஜடம் மாதிரி இருக்கிறது கிடையாது நிப்பானா. நிப்பானாங்கிறது நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய ஆசைகளும் இருக்கதான் செய்யும். நம்மளுடைய வாழ்க்கையில அதற்கான முயற்சிகளை எடுப்போம். அதனுடைய முன்னேற்ற பாதையில நமக்கு வாய்ப்பு டிராவல் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா அந்த டிராவல் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஏமாற்றத்தை சந்திக்காம மனது வந்து பதட்டமாகாம நிம்மதியோட இருக்கிறது வந்து நிப்பானா. இப்படி சாரிபுத்தர் சொன்னதும் அங்க இருக்கக்கூடிய பிக்குகள்லாம் வந்து இந்த மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது, ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. புத்தருடைய போதனைகள்ல நிப்பானா அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம வந்து இந்த எண்வழி பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மனசு வந்து மகிழ்ச்சியோட அந்த இடத்துல இருந்து கிளஞ்சு போறாங்க. இன்னொரு உரையாடல் பார்க்கும். இது வந்து பிக்கு ராதாவும் புத்தரும் இதே இடத்துலயும் நமக்கு வந்து புத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நிப்பானா என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. பிக்கு ராதா அவர் வந்து கேட்கிறார் புத்தரை பார்த்து, ஐயா நிப்பானா என்றால் என்ன அப்படின்னு. அப்ப புத்தர் சொல்ற பதில் தான் நிப்பானானா மோகத்திலிருந்து விடுதலை, அதாவது பற்றிலிருந்து விடுதலை அடைகிற நிலை தான் வந்து நிப்பானா. ஆனா அப்போ பிக்கு ராதாவுக்கு வந்து கேள்வி, சந்தேகம் இருக்கு. ஆனா எதுக்கு நிப்பானா நம்ம போகணும், நிப்பானாவோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப புத்தர் சொல்ற பதில் என்னன்னா, நிப்பானாவை அடைந்த ஒருவர் நன்னெறியுள்ள நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். அப்போ நம்ம எதை நோக்கி போறோம் அப்படின்னா நிப்பானாவை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கே ஒழிய நிப்பானாவை எதுக்கு அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி அடையிறதுக்கு ஒரு இலக்கு கிடையாது. நிப்பானா தான் இலக்கே, அதுதான் எண்டு. அதாவது என்ன, நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமா வாழணும்னு தான் நினைக்கணும். இந்த சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் நிப்பானா. அப்போ அந்த நிப்பானா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம், அதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன், நம்மளுடைய இறுதி இலக்கு. நிப்பானா எதுக்கு அப்படின்ற கேள்வி எதுக்கு நிம்மதியா வாழணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நிம்மதியா வாழ்றது தான் நம்மளுடைய நோக்கமே இருக்க முடியும். அப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கறது தான் நிப்பானா. அடுத்து புத்தர் வந்து ஒரு கேட்கிறாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஸ்ராவஸ்தியில அனந்த பிண்டிகரோடைய ஜேதாவன தோட்டத்துல தான் தங்கியிருக்காங்க. இன்னொரு சமயம் அந்த இடத்துல புத்தர் வந்து பிக்குகளை பார்த்து, சகோதரர்களே, பிரதரன், சகோதரர்களே, உங்களை வந்து கீழ்நிலையில் கட்டி வைத்திருக்கக்கூடிய 5 சங்கிலிகள் எவை அப்படின்னு நான் போதிச்சிருக்கிறேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது நம்ம வந்து ஒரு உயர்நிலை தானே அந்த ரைட் வியூ, ஞானம். இந்த ஞானம் இருக்கக்கூடிய நிலையை நம்ம போறதுக்கு நமக்கு தடையா ஒரு 5 விஷயம் நம்மளை கட்டி பிடிச்சு இழுத்து வச்சிருது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். அப்போ பிக்கு மாலுங்கிய புத்தா இருக்கார். இந்த மாலுங்கிய புத்தா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு ஐயா அப்படின்னு சொல்றாரு. என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க மாலுங்கிய புத்தரை அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அப்போ மாலுங்கிய புத்தர் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அதாவது நம்மளுடைய பௌத்த பாதை, ஸோ இது நமக்குமே அப்ளை ஆகும். நம்ம பௌத்த பாதையில நம்மளுடைய பௌத்த வாழ்வியலை பின்பற்றோம்னா நம்ம வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நமக்கு இருக்கிறோம். எல்லா மனுஷனுக்கும் வந்து நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நிம்மதியான வாழ்க்கையை தேடி தான் எல்லாரும் நிம்மதி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது ஆளாளுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம போய் கடவுளை வணங்கணும், ஒரு சிலர் வந்து இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணணும், இது வந்து பூஜைகள் பண்ணணும், புனஸ்காரங்கள் பண்ணணும், நிறைய வந்து வேண்டுதல்கள் இருக்கணும், யாகங்கள் பண்ணணும்,
அப்புறம் இன்னொருத்தர் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இல்ல இல்ல உன்னோட வாழ்க்கை என்னங்கிறத நான் கணிச்சு சொல்ல முடியும், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட முடியும்னு ஜாதகத்தை பாக்குறோம், நம்ம தலையெழுத்தை பாக்குறோம், கைரேகை பாக்குறோம், இந்த மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம கைக்குள்ளதான் இருக்கு. இதுதான் பௌத்தத்துல நமக்கு சொல்றது. இத மாதிரி எங்கேயுமே நீ வெளியில தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. உனக்கு உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா அது உன் கையில தான் இருக்கு, உன் மைண்ட்ல இருக்கு. அதுக்கு நீ பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உன்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஃபார்முலாவை பின்பற்றி நம்ம அப்போ உடனே இன்னைக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்குது, உடனே எப்படி மேத்ஸ்ல அல்ஜிப்ரா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஃபார்முலா போட்ட உடனே நமக்கு ரிசல்ட் வருது. அந்த மாதிரி இதை நம்ம அப்ளை பண்ண உடனே நம்ம நாளையில இருந்து நிம்மதியா இருந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா, நமக்கு அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் நம்மளை சுத்தி. அந்த ஃபார்முலாவை சரியா யூஸ் விடாது. அப்ப எது அதெல்லாம் நம்மளை அப்படி கட்டி போட்டு வைக்குது, இந்த பாதையை நம்ம இந்த ஃபார்முலாவை கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி போறதுக்கு எது எதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னு புத்தர் சொல்லி கொடுக்குறாரு. அதை நம்மளும் இங்க அப்ளை பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ மாலுங்கிய புத்தர் சொல்றாரு, ஒண்ணு நம்மளுடைய உடல் மீதான பற்று. நம்ம நானு அப்படிங்கிற அந்த எண்ணம், இது என்னுடையது, அந்த எண்ணம், அந்த பற்று. அடுத்தது நம்மளுடைய மைண்ட் தடுமாற்றம், ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை எடுக்காம, முடிவு எடுக்காம தடுமாற்றம். இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்குங்க. அடுத்தது சடங்குகள் சம்பிரதாயங்கள் தான் ஒழுக்கம் அப்படின்னு தவறா நினைக்கிறது. ஒரு ஒழுக்கத்தின் பாதையை நம்ம எண்வழி மார்க்கம் பின்பற்றணும் அப்படின்னு முடிவாயிடுச்சுனாலே முதல்ல செய்ய வேண்டியது நம்ம சரியான பேச்சு, அதாவது பொய் பேசக்கூடாது, அடுத்தவங்களை துன்புறுத்துற வகையில பேசக்கூடாது, பிறரை துன்புறுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, நல்ல செயல்கள் இருக்கணும். அடுத்து போதைப் பொருட்கள் எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி 5 பஞ்சசீலம் பார்த்தோம். இன்னும் அடுத்தது அட்டசீலம் 8 சீலம் பார்த்தோம். பிக்குகளுக்கான 10 சீலமும் நம்ம பார்த்தோம். ஸோ சீலம், இந்த ஒழுக்கம், இதை நம்ம பின்பற்றுறது தான் ஆக்சுவலா நமக்கு இந்த எண்வழி மார்க்கத்துல கொண்டு போவோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், உடனே சடங்குகள் சம்பிரதாயங்கள், புத்தர் சிலை கிட்ட போய் உட்காந்துட்டு புத்தருக்கு பூஜை போடுறது, மாலை போடுறது, நம்ம அந்த மந்திரங்களை ஓதுறது, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நம்மளுடைய சரியான பாதையை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். அப்படின்னா அது ஒரு பிணை சங்கிலி, அது நம்மள முன்னேற்ற பாதையில கொண்டு போகாம தடுத்துரும். அடுத்தது உணர்ச்சிகளின் தூண்டுதலில் கிளைத்தல். நமக்கு ஒரு டிசைர், நம்ம உணர்ச்சி, இந்த 5 மைண்டோட சேர்த்து 6 புலன்கள், இந்த 6 புலன்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை இது நல்லது, இன்பம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்மள அதை நோக்கி போக வைக்கும். ஸோ அந்த டிசைர் நம்ம பின் தொடர்ந்து போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப நமக்கு நம்மளுடைய முன்னேற்ற பாதை, சரியான டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா சப்கான்சியஸா ஒரு விஷயம் வேணும்னு நம்ம மைண்ட் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நியாயம் அநியாயத்தை பார்க்கக்கூடிய சக்தி நம்ம இழந்துடும். அந்த விஷயத்தை நோக்கி நமக்கு சாதகமா எல்லா சிந்தனைகளும் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம அதை அடையறதை தான் நோக்கி தான் போவோம். ஆனா எப்ப நம்ம அந்த பற்றுல இருந்து வெளியே வரோமோ அப்பதான் அது எது நியாயம், எது சரி, எது நமக்கு டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு புரிதலே கொடுக்கும். ஸோ இந்த உணர்ச்சிகளுடைய தூண்டுதலுக்கு நம்ம கட்டுப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோலை நம்ம இழந்துடும், அந்த அறிவை நம்ம இழந்துடும். அப்ப நம்மளுடைய அந்த எண்வழி மார்க்கத்தின் இலக்கான ரைட் வியூ நம்ம போறதுக்கு இது தடையா இருக்கு. அடுத்தது பிறருக்கு தீங்கு நினைத்தல் ஒரு தடை. ஸோ இந்த 5 தடை நீங்க சொல்லி கொடுத்தீங்க, இதுதான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் ஐயா அப்படின்னு மாலுங்கிய புத்தர் சொல்றாரு. இதுதான் வினை சங்கிலிகள். உடல் மீதான பற்று, எண்ணங்களின் தடுமாற்றம், அப்புறம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் தான் ஒழுக்கம் அப்படின்னு நினைக்கிறது. இதை நம்ம இப்பயும் பாக்குறோம். நிறைய பௌத்த நாடுகள்ல இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்யறது தான் பௌத்த வாழ்வியல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்ப இதை நம்ம பார்த்துதான் இப்ப நம்ம புதுசா பௌத்தம் ஏற்கிற எல்லாருமே பௌத்தம் ஏற்ற உடனே என்ன சடங்கு பண்ணணும், என்ன சம்பிரதாயம் பண்ணணும், எப்படி புத்தரை வச்சு வணங்கணும், எந்த திசையில வச்சு உட்காரணும், எத்தனை தடவை விழுந்து வணங்கணும், என்ன மாதிரி பூஜை பொருட்களை பயன்படுத்தணும், என்ன ஊதுவத்தி கொளுத்துறது எத்தனை கொளுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம அதிகமா கவனம் செலுத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா பௌத்தம் ஏற்ற உடனே எண்வழி மார்க்கத்தை நம்ம என்ன பின்பற்றணும், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது நம்ம கேட்கறதும் இல்லை, யாரும் அது சொல்லி கொடுக்கறதும் இல்லை. ஆனா உண்மையிலே என்ன நினைக்கிறோம்னா, பௌத்தம், நான் ஒரு புத்திஸ்ட்னா உடனே ஒரு சில விஷயங்கள் செய்யணும். புத்திஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க, யாரை கும்பிடுவாங்க, எப்ப என்ன விழா கொண்டாடுவாங்க, என்ன மாதிரி அவங்க செய்யணும், என்ன சடங்குகள் இருக்கு, இப்படிதான் நம்மளுடைய கேள்வியே வருது. பை டிஃபால்ட் நம்ம அப்படிதான் பழகி இருக்கோம். ஒரு பௌத்தம் ஏற்ற உடனே நம்ம என்ன, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம எப்படி பேசணும்,
நம்ம என்ன செயல்கள் செய்யணும், நம்ம மைண்ட் என்ன திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் ஒழுக்கம். ஸோ இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து சடங்குகள் செய்யறது, நம்ம ஒரு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டெய்லி போய் ஒரு புத்தர் சிலைக்கு முன்னாடி உட்காந்து பூஜைகள் பண்றாரு அப்படின்னா அவர் ரொம்ப ஒழுக்கமானவர், அப்படி கிடையாது. நம்ம அந்த பஞ்சசீல ஒழுக்கத்தை அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறாரோ அதுதான் ஒழுக்கம். இதுதான் சரியான புரிதல். இதை வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து பௌத்த அந்த உயர் ஞானத்தை நோக்கி போகவே முடியாது. நம்ம வந்து இப்படியே காலம் ஃபுல்லா நம்ம பூஜை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து இந்த பிணை சங்கிலிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புத்தர் வந்து மாலுங்கி புத்தர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, யாருக்கான போதனைகளாக இவற்றை ஞாபகம் வச்சுக்கிறீங்க மாலுங்கி புத்தர்? இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, கரெக்டு தான். ஆனா யாருக்காக இதை ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, யாரு பிற தத்துவங்கள் இப்ப இந்த பௌத்த தத்துவத்தை பத்தி யாராவது வந்து விமர்சிக்கிறாங்க இல்லையா, அந்த விமர்சிக்கிறவங்க கிட்ட சரியானபடி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அதுக்கு தான் இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இதே தான் நமக்கும் இப்ப அப்ளை ஆகுது. நம்ம வந்து பின்பற்றுறோம். நம்ம பின்பற்ற அதே சமயத்துல நம்ம பின்பற்றிட்டு இருக்கும் பொழுது நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கேலி செய்வாங்க. அதுவும் எப்போ எப்படி ஒரு பிறந்த குழந்தை கதையை வச்சுதான் அந்த காலத்துல வந்து புத்தருடைய போதனைகளை கேலி செய்வாங்க. அது என்ன கதைங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுதான் புத்தர் அங்க சொல்றாரு. இப்பயும் நமக்கும் அதே தான். நம்ம வந்து ஒரு பௌத்த வாழ்வியலை நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை பார்த்து கிண்டல் பண்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அப்ப நம்மளை வந்து ஜடம்னு சொல்லுவாங்க. நம்மள அந்த பாதையை நோக்கி போறதுக்கு என்னென்ன தடைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி தடைகள் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா, அந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் வந்து நமக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய பாதையில நம்ம அசராம போக முடியும். இல்லைன்னா ஐயோ நம்மளே தப்பு பண்றோமோ அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்கள்ல தடுமாற்றம் வந்துடும். நம்ம அந்த பௌத்த பாதையை பின்பற்ற மாட்டோம். பின்பற்றலைன்னா நம்ம வந்து அந்த இலக்கை நோக்கி அடையவே மாட்டோம். இலக்குங்கிறது என்னது? ரைட் வியூ. அதாவது அந்த மத்திய பாதை எதுங்கிற முடிவு எடுக்கக்கூடிய சக்தி தான் இலக்கு. அந்த இலக்கு எதுக்காக? அதுதான் நம்மளை வந்து நிம்மதியா வச்சுக்கும், நிப்பானாவில் வச்சுக்கும். ஸோ நிப்பானாவை நோக்கி நம்ம எல்லாம் போறோம். அதுக்கான பாதை எண்வழி மார்க்கம். அப்ப இந்த எண்வழி மார்க்கத்துல போகும் பொழுது நம்மளை வந்து பின்னாடி இழுக்கிறதுக்கு நிறைய செயல்கள் இருக்கும். அதற்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் புத்தர் கேட்கிறார். இந்த பிறந்த குழந்தை கதையை சொல்லி உங்களை கேலி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்றாரு. என்ன அது பிறந்த குழந்தை கதை அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த பஞ்சசீலம், அதாவது இப்ப 5 பிணை சங்கிலிகள் சொல்றாரு. இந்த 5 பிணை சங்கிலிகள்ல எது எது? ஒண்ணு உடல் இச்சை. ஸோ நம்ம வந்து உடல் மீதான ஒரு கவனம், இது நானு, இது எனக்கு, என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட முறையில நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்கும். அது அனாத்தா. பௌத்தத்துல வந்து அனாத்தா அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நான், எனக்கு, என்னுடையது அப்படிங்கிற நம்ம மேலேயே நம்ம வச்சுக்கிற பற்று இல்லாம இருக்கிறது தான் அனாத்தா. இந்த அனாத்தா பத்தின ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா இந்த பற்று போயிடும். இந்த பற்று போயிடுச்சுனாலே நம்ம வந்து தெளிவா யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கணும். அடுத்தவங்க பிரச்சனைக்கு நம்ம வந்து அழகா அறிவா பதில் சொல்றோம். ஆனா நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம தடுமாறி போயிடும் இல்லையா, அதுக்கு தடையா இருக்கிறது தான் இந்த பற்று, நம்ம அப்படிங்கிற அந்த ஒரு பற்று. இந்த பற்று வந்து பிறந்த குழந்தைக்கு இருக்க போறது இல்லை. ஏன்னா ஒரு பிறந்த குழந்தை, ஒரு புதிதாக பிறந்த ஒரு ஆண் குழந்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாரு, அது வந்து தன்னுடைய தான் அப்படிங்கிற அதுக்கு ஃபீலிங் இருக்காது. அது வந்து மல்லாந்து போட்டு வச்சிருக்கும். அதுக்கு குப்புற அடிக்க கூட தெரியாது. மல்லாந்து படுத்த நிலையில எந்த ஒரு பேச்சும் எந்த ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையும் இல்லாம தான் ஒரு குழந்தை படுத்து கிடக்கும். அப்ப அப்படிப்பட்ட குழந்தையின் உடல்ல எப்படி வந்து உடல் ரீதியான இச்சைகள் தோன்றக்கூடும் அப்படின்னு நம்ம கேட்பாங்க இல்லையா. ஸோ எப்படி, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தை கூட தான் இது நீங்க சொல்ற மாதிரி பஞ்சசீலத்தை பின்பற்றுது. அப்பனா அது வந்து அஹ், அஹ், பௌத்த நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நீங்க செய்யறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒரு குழந்தை என்ன திருடுதா? குழந்தை என்ன பொய் பேசுதா? குழந்தை என்ன காம இச்சைகள்ல ஈடுபடுதா? அப்போ இதெல்லாம் வந்து நீங்க செய்யறதும் ஒரு குழந்தை செய்யறதும் ஒண்ணுதான். அப்ப குழந்தைக்கு தானே அறிவு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப கேட்பாங்க இல்லையா. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து கூட தான் பஞ்சசீலத்தை பின்பற்றுது, உடனே அது வந்து உயர் ஞான நிலையை அடைஞ்சிருமா? நீங்க சொல்றீங்களா, நீங்க வந்து அந்த பஞ்சசீல ஒழுக்கத்தை பின்பற்றி நம்ம வந்து அந்த பௌத்த பாதையில எண்வழி மார்க்கத்துல டிராவல் பண்ணா நமக்கு வந்து நல்ல அறிவு கிடைக்கும், நுண் அறிவு கிடைச்சிச்சுன்னா நம்ம நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படின்னு. அந்த காலத்துல இது வந்து ஒரு கவுண்டர் கொஸ்டினா வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு அந்த சமயத்துல அது இல்லைன்னா கூட பிற்காலத்துல அந்த உடல் ரீதியான இச்சைகள் உருவாவதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் பொதிஞ்சு கிடக்கு.
அப்ப அது வந்து வளர வளர இந்த பிணைச்சங்கிலிகள்ல அது மாட்டிக்குது. உடல் இச்சை, அடுத்தது என்ன, தன்னுடைய எண்ணங்கள் மீதான கவனம். இப்ப ஒரு குழந்தைக்கு எண்ணங்கள் மீதான கவனமே இருக்க போறதில்ல. அப்ப எப்படி எண்ணங்கள்ல தடுமாற்றம் வரும்? ஆனா அது வளர வளர அது மனசுல தடுமாற்றம் வரதான் செய்யும். அதே மாதிரி ஒழுக்கம். குழந்தை வந்து ஒழுக்கம்னா என்னன்னு தெரிய போறதில்ல அதுக்கு. அது அப்படியேதான் கிடக்கும். அப்ப அது எப்படி வந்து சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தான் ஒழுக்கம்னு அதுக்கு நினைச்சுக்கிட்டு அது தப்பான வழியில போகுது, அதனாலதான் அதுக்கு வந்து அறிவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆனா குழந்தை மனசுல அந்த சமயத்துல குழந்தை பருவத்துல இல்லைன்னா கூட பிற்காலத்துல அது வளர வளர இந்த எண்ணங்கள்லாம் அதுக்கு மனசுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது வந்து தன்னுடைய சரியான பாதையில அது போறது இல்லை. ஸோ பை டிஃபால்ட் எல்லா குழந்தையும் நம்ம வந்து சரியான ஒழுக்க பாதையை பின்பற்றி வளர்ந்தோம் அப்படின்னா, நம்ம அலர்ட்டா இருக்கோம், நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பை டிஃபால்ட்டா வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனா தான் உருவாகும். அப்ப அது வந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு போற டெக்னிக் எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்கு. ஆனா சுற்றுப்புற சூழல்ல நாளடைவுல நம்ம வந்து இதை வந்து அந்த பிணைச்சங்கிலியில மாட்டிக்கிறோம். மாற்றுறதுனாலதான் நமக்கு வந்து அந்த சரியான யோசிக்கும் திறனை நம்ம இழந்துடுறோம். ஸோ இதுதான் வந்து இப்ப இது அப்படியே நமக்கு அப்ளை ஆகுது. நமக்கு வந்து இந்த சமயத்துல நம்ம வந்து என் வழி மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டா கூட நமக்கு சுற்றி இருக்கிற சூழல் வந்து நம்மளை அப்படி விடாது. ஏதாவது ஒரு பற்று நோக்கி இழுத்துரும். ஒரு இச்சை நமக்கு வந்து உணர்வுபூர்வமான ஒரு இச்சை வரும், ஒரு எண்ணங்கள்ல தடுமாற்றம் வரும். அப்ப நம்ம வந்து ராங் டிசிஷன், அந்த இடத்துல நம்ம தவறான முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதனுடைய பின் விளைவை சந்திச்சுதான் ஆகும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்குள்ள எப்படி வந்து பிற்காலத்துல அது வந்து தவறான பாதையில போறதுக்கான வாய்ப்புகள் புதஞ்சு கிடக்குதோ, ஸோ அப்ப அது வளர வளர அந்த தவறான விஷயங்கள்ல போயிடுவோம். அதே மாதிரி நம்மளை சுத்தியும் நமக்கு நிறைய தவறான விஷயங்கள்ல போறதுக்கான வாய்ப்புகள் புதஞ்சுதான் கிடக்கு. நம்ம அதை செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கணும். நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்களை கவனிக்கக்கூடிய சக்தியை நம்மளே வளர்த்துக்கணும். அப்ப சரியான முடிவு எது, தவறான முடிவு எது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு புரிதலை நம்ம வந்து வளர்த்துக்கணும். இதுதான் அந்த பிறந்த குழந்தையை வச்சு ஓமை சொல்றது. அப்போ உணர்ச்சிகள் மீதான பற்றும் அப்படிதான். So, குழந்தைக்கு வந்து உணர்ச்சிகள் மீதான பற்று எதுவுமே இருக்க போறது இல்லை. உணர்ச்சி அப்போ அப்படி இருக்கும்பொழுது எப்படி அது வந்து சரியான பாதையில போகாம இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து ஒழுக்கம் அப்படிங்கறத நீங்க சொல்றது வந்து ஒரு பிறந்த குழந்தை கூட தான் அதை செய்யுது, அதால ஏன் உயர் ஞானம் அடைய முடியல அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கல்ல, அதுக்கு நம்ம இதுதான் பதில் சொல்றோம். So, அந்த சமயத்துல குழந்தைக்கு வந்து இந்த உணர்வுகள் இல்லைன்னா கூட பிற்காலத்துல அது தவறான பாதைகளை போகும் பொழுது அதனுடைய அறிவை நோக்கி அது போற பாதையை அது இழந்துருது. அப்போ அது துக்கத்தின் பாதையை நோக்கி போகுது. இந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம பை டிஃபால்ட் வந்து நம்ம நம்மளுடைய சுற்றுப்புற விஷயங்களை கவனிச்சு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் என் வழி மார்க்கத்துல நம்மளுடைய அந்த தியானம் மனது பயிற்சி வந்து செய்யுது. ஆனா எப்ப வந்து நம்ம இந்த பற்றுகளுக்கு அடிமையாயிரும், நம்ம டைவர்ட் ஆயிரமோ அப்போ நம்ம அந்த சிந்திக்கும் திறனை நம்ம இழந்துறோம். அதனாலதான் நம்ம வந்து பிரச்சனையில மாட்டிக்கிறோம். அப்ப வந்து துக்கம் வருது. அந்த நிப்பானா மன அமைதியை நம்ம கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருது. இதுல இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிறந்த குழந்தை ஓமை சொல்லும் பொழுது அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை எதுவுமே இல்லாம அது வந்து இருக்கிற நிலைமையை வந்து நம்ம ஒழுக்கமா இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியாது. இப்ப பிறந்த குழந்தை இருக்கிறது வந்து ஒழுக்கம் கிடையாது. எப்ப வந்து அதை பத்தின புரிதல் இருக்கணும், அதற்கான தேவை இருக்கணும், அதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதும் நம்ம ஒரு தவறான விஷயத்தை நோக்கி போகாம நம்மளை நாம தடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஒழுக்கமே ஒழிய, இப்ப ஒருத்தன் வந்து வாயே பேச முடியல, அவன் வந்து பொய் பேசுறது இல்ல அப்படின்னா அவன் ஒழுக்கமா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவனுடைய தாட், எண்ணம் வந்து எப்படி இருக்குங்கிறது, எண்ணம் வந்து பொய் பேசணும் அப்படின்னு நினைச்சிச்சுன்னா ஏதோ ஒரு வகையில அதை வந்து அவங்க கன்வே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அதை பத்தின ஒரு புரிதல் இருக்கு, இது என்ன விஷயம்னு தெரியாம நம்ம அதை வந்து செய்யாம விட்டுறோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து ஒழுக்கமா இருந்துடுறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது தப்பு ரைட்டுன்னு நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் நம்ம தவறான விஷயத்த நம்மளே வந்து தவிர்க்கணும். ஒரு பொருள் மேல நமக்கு வந்து தேவை இருக்கு, ஆனாலும் இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டதில்லை, இது அடுத்தவங்களோட பொருள்னு நம்மளா வந்து தவிர்க்கிறோம் பாருங்க. அது நமக்கு தேவையே இல்லை அதனால நான் எடுக்கல அப்படின்னா அது ஒழுக்கம் கிடையாது. எனக்கு தேவை இருந்தும் அந்த இடம் வந்து அது எனக்காக கொடுக்கப்பட்ட பொருள் இல்லை அதனால நான் தவிர்க்கிறேன் அப்படின்னா அது ஒழுக்கம். அதே மாதிரி வாய்ப்புகள்,
ஒரு இடத்துல வந்து மனசு ஃபுல்லா இந்த தவறான விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா அதை செஞ்சுட்டா மாட்டிக்குவோம், நம்மள எல்லாரும் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கட்டுப்படுத்திட்டு வரோம்னா அது ஒழுக்கம் கிடையாது. மனதளவுல அந்த ஆசையே தோன்றாம இருக்கிறது தான் ஒழுக்கம். அப்படி ஆசை தோன்றினாலும் உடனே அதை வந்து பயத்தினால அடக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஒழுக்கம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு இது தப்பு அப்படின்னு நம்மளா சுயமா ஒரு தன் உணர்வோட அதை வந்து வேணாம்னு முடிவு பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒழுக்கம். ஏன்னா நம்ம வந்து பயத்தினால அந்த டைம்ல செய்யலைன்னாலும் ஆனா மனசுக்குள்ள ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது இன்னொரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் போது செஞ்சிடும். இப்போ வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால ஒருத்தன் நல்லா நடந்துக்கிறான்னா அது வந்து ஒழுக்கம் கிடையாது. வாய்ப்புகள் இருந்தும் அந்த விஷயம் இவனுக்கு ரொம்ப தேவைப்படுது, அது மேல ஆசை இருக்கு அப்படின்னு இருந்தும் தன்னை அவன் ஒருத்தன் கட்டுப்படுத்தி இது தவறு அப்படிங்கிற புரிதலோட எவன் ஒருத்தன் வந்து தவிர்க்கிறானோ அவன் தான் உண்மையிலே ஒழுக்கத்தோட இருக்கிறான்னு அர்த்தம். அப்படிங்கிறத இதுதான் அந்த பிறந்த குழந்தையும் ஒழுக்கத்தையும் வச்சு புத்தர் சொல்ற உதாரணம். ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது பஞ்சசீலத்தை தான் பின்பற்றுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான புரிதல் அதுகிட்ட கிடையாது, அதற்கான தேவையும் அதுகிட்ட கிடையாது. அப்போ அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அது எப்படி எடுத்து ஒரு கையை வச்சு பண்ண முடியும்? ஸோ இது இல்லாதனால அது பேசாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லாத ஒரு சூழல்ல நம்ம பேசாம இருக்கிறோம் அப்படின்னா நான் ஒழுக்கமானவன் கிடையாது. எனக்கு எல்லா புரிதலும் இருக்குது, எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, அதுக்கான தேவையும் இருக்கு. ஆனாலும் நான் வந்து இது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து என்ன ஒழுக்க நிலையில பாதையில நம்ம போறேன் அப்படின்னா அதுதான் உண்மையான ஒழுக்கம். அப்படிப்பட்ட ஒழுக்கம் தான் நமக்கு வந்து சரியான புரிதலை கொடுக்கும். ஒரு இதுதான் வந்து நம்ம ஒரு தவறான ஆசையை வந்து பல்ல கடிச்சிட்டு கட்டுப்படுத்துறது. ஐயோ சாமி நம்மளை தண்டிச்சிருவாருன்னு நம்மள நாமளே வந்து பயத்தினால நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறது, அல்லது சட்டம் நம்மளை தண்டிச்சிரும் அப்படின்னு அந்த சட்டத்துக்கு பயந்துகிட்டு நம்ம செய்யாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து நமக்கு ஆஹ் சரியான அந்த உயர் ஞானத்தை நோக்கி கொண்டு போகாது. இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சுய ஒழுக்கத்தின் மூலம் நம்ம வந்து இது தவறு, இது செஞ்சா நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒருத்தன் செய்யாம இருக்கிறோம்னு வச்சுக்கலாம், அதுதான் நம்மளை நோக்கி ஒரு நல்ல ஒரு பாதையில கொண்டு போவோம். அந்த புரிதல் வரும்பொழுதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பௌத்த உயர் ஞானத்தை அடையிறோம், அந்த ரைட் வியூ அடையிறோம்னு அர்த்தம். ஸோ மாலுக்கிய புத்தர் வந்து இந்த அஹ், விஷயத்த புத்தர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. புத்தர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி பிற தத்துவங்களை பின்பற்றுபவர்கள் இந்த மாதிரி குழந்தையோட ஓமை கதையை வச்சு நம்மளை கிண்டல் செய்வாங்க. ஆனா நம்ம அதுக்கு அது புரிதல் நமக்கு வந்து கரெக்டா இருக்கணும். ஒரு குழந்தை செய்யற ஒழுக்கத்துக்கும் ஒரு பௌத்தர் செய்யற ஒழுக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தன்னிச்சையாக ஒருவன் வந்து சுய ஒழுக்கம், இட்ஸ் அ பிரின்சிபல். அது வந்து ரூல் கிடையாது. ரூல்னா யாரோ ஐயோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களேன்னு பயந்துகிட்டு ஒரு தவறான விஷயத்தை தவிர்க்கிறதை விட நம்மளுடைய பிரின்சிபல், நம்மளுடைய ஒழுக்கத்தின் மூலம் நம்ம வந்து தவறான பாதையில போகாம நம்மளை நாமே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம சரியான முடிவை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேள்வி முடிஞ்ச உடனே அனந்தர் அங்க வராரு. அனந்தர் வந்துட்டு புத்தரை வந்து நீங்க ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மத்தவங்க கிட்ட வழிபோக்கர்களே புத்தர் உறங்க செல்லும் நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த டிஸ்கஷன் முடியுது. ஸோ இதுதான் நிப்பானா பத்தி பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்த நூலிலிருந்து நிப்பானா, புத்தருடைய பேருரைகள்ல நிப்பானா பத்தி நம்ம இப்ப பார்த்துருக்குறோம். அடுத்த வாரம் நம்ம வந்து அடுத்த தலைப்புக்கு போகலாம். தம்மம் அப்படிங்கிறத பத்தி புத்தருடைய பேருரை என்ன சொல்லுதுன்னு. ஆஹ் நிப்பானா பத்தின ஒரு சந்தேகங்கள் இருந்தா இப்ப நம்ம வந்து அதை பத்தி உரையாடலாம். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்வின் நம்ம